ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் ஒருத்தவங்களோட உயிரை காப்பாற்ற முடியுன்ற நிலமையில நம்ம போய் ஒருத்தவங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம் அப்படின்னா டாக்டர் வந்து அந்த ஆப்ரேஷனை முடிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் நம்மளுக்கு பக்குன்னே இருக்கும். என்ன சொல்லுவாரோ ஏது சொல்லுவாரோ, அவங்க பிழைப்பாங்களா மாட்டாங்களா நம்ம பயந்துட்டு இருக்க நேரத்தில் டாக்டர் வந்து டோன்ட் வரி, ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லை, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும் எல்லாம் சரியாயிரும்னு சொன்னா நம்மளுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில சுனாமியை போல பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம். பல பேர் உங்களுக்கு விரோதமா எந்திரிச்சு உங்க சமாதானத்தை குலைச்சு போட்டிருக்கலாம், உங்க சந்தோஷத்தை ஒன்றும் இல்லாம ஆக்கியிருக்கலாம், உங்க மேல வீண் பழி போட்டிருக்கலாம், இல்ல நீங்க ஏதாவது வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது கடன் தொல்லையாக இருக்கலாம். எந்த ஒரு விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்ட் தராரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சூழ்நிலையெல்லாம் மாற்றி போட்டு உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் இல்லாமல் பண்ணுறாரு. வேதத்தில் பாருங்கள், 1 ராஜாக்கள் 5:4 போட்டிருக்கு, என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை இடையூறும் இல்லைன்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு இந்த வசனத்தை தான் வாக்குத்தத்தமாக தராரு. இதை பிடித்து கொண்டு விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க. நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் சமாதானம் இல்லாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னா எல்லா சூழ்நிலையும் தலைகீழாக மாறப்போகுது. எல்லா விதமான பிரச்சனையிலும் இருந்து ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு இளைப்பாறுதல் தரப்போறாரு. எங்கிட்டு திரும்பினாலும் அட்டாக் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்தீங்கன்னா அந்த நிலைமையும் இன்னைக்கு மாறுது. நீங்கள் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவங்க, உங்களுக்கு இடைஞ்சல் தரவங்களை இல்லாமல் தேவன் பண்ணிடுவார். அதனால நீங்கள் யாரை பார்த்தோ எதை பார்த்தோ பயப்படாம தேவனை மட்டும் துதித்து கொண்டு இந்த வார்த்தையை விசுவாசத்தோட அறிக்கை செய்து, இதை செஞ்சிட்டதுக்காக நன்றி, என் சூழ்நிலையை மாத்திட்டதுக்காக நன்றி அப்படின்னு விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க. தேவன் நிச்சயமா உங்க சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு இளைப்பாறுதல் தந்து உங்களுக்கு எதிரியே இல்லாம உங்க சூழ்நிலையை மாற்ற போறாரு. கர்த்தர் உங்களோட கூட உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When you admit someone close to your heart in a critical situation in a hospital, and if the doctor says the only way that they could survive is by operating them, you will be very worried and you will be restless until the doctor comes out. If the doctor says the operation went well and the patient is out of danger, they just need to take some rest, you will be very happy and you will be relieved. Likewise, in your life, you might have faced very difficult situation in your life. The problems might have attacked you like a tsunami. But don't worry, our God is promising you today that He will give you peace, and no matter how hard you search, you will not find your enemies. Look what the Bible says in 1 Kings chapter 5 verse 4. The Lord my God has given me peace on all my borders. I have no enemies and there is no danger of attack. Yes, our God is giving you peace, and He's taking away all the enemies that you have in your life away, and there will be no one to attack you. So like the doctor says, the patient is out of danger and they have to take some rest. Likewise, you are out of danger and no one will dare to attack you, and this is your resting period. Rest in God's presence and He will take care of the rest, and He will bless you more than you asked for. So confess this verse with faith, sit in His presence and thank God for what you're going to receive with a grateful heart, and keep praising Him and live a peaceful and danger-free life. God bless you all. Have a blessed day. Amen.